ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரை வித் சாஃபியா. நான் உங்கள் சாஃபியா. கல்கி அவர்கள் எழுதின பார்த்திபன் கனவு இந்த ஹிஸ்டாரிக் கிளாசிக்கல் நாவலுடைய கதையை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். நாவலுடைய காலம் பார்த்திங்கன்னா பல்லவர்களுடைய காலம். பல்லவ அரசர் மாமல்லர் முதலாம் நரசிம்மவர்மர். அந்த காலகட்டத்தில் சோழ தேசம் பல்லவ அரசுக்கு கப்பம் கட்டி வரும் ஒரு சிற்றரசாக தான் இருக்குது. சோழ தேசத்தின் அரசர் தான் பார்த்திபன். கப்பம் கட்டி வரும் சிற்றரசனாகவே இருந்தாலும் சோழ தேசத்தை இமயமலை வரையிலும் விரிவடைய செய்து ஒரே குடையின் கீழ் சுதந்திர ஆட்சி செய்ய வேண்டும் என்பது சோழ அரசர் பார்த்திப மகாராஜாவின் கனவாயிருந்துச்சு. ஒரு முறை மாமல்லர் நரசிம்மவர்மர் வாதாபியின் மீது படையெடுத்து சென்றபோது பார்த்திப மகாராஜாவுக்கு படைகளுடன் வந்து தன்னுடன் சேர்ந்து கொள்ளும்படி ஓலை அனுப்பினார். அதற்கு பகரமா தன்னுடைய சோழ தேசத்தை சுதந்திர நாடா ஆக்கணும்னோ கப்பம் கேட்கக்கூடாதுன்னோ பதில் ஓலை அனுப்பினார் பார்த்திப மகாராஜா. நரசிம்மவர்மர் காஞ்சியையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் ஆட்சி செய்து வந்த ஒரு பேரரசர் ஆவார். ஆனால் பார்த்திப மகாராஜா உறையூர் என்ற சிற்றூர் அரசர். அந்த சிற்றூரையாவது சுதந்திர ஆட்சி செய்யணும்னு விரும்பினார். ஆனால் நரசிம்மவர்மர் பார்த்திப ராஜாவின் ஓலையை கவனிக்கவே இல்லை. இந்த காரணத்தினால சோழ அரசுக்கும் பல்லவ அரசுக்கும் மோதல் உண்டாகுது. அந்த மோதல் போர் வரைக்கும் போகுது. நரசிம்மவர்மரின் படை வீரர்களை எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய பேரரசு பல்லவ அரசு. ஆனால் பார்த்திபன் ஆட்சி செய்வதோ ஒரு சிற்றூர். வீரர்களின் எண்ணிக்கையும் குறைவு. ஆனாலும் பார்த்திப மகாராஜா பின்வாங்குவதா இல்லை. போருக்கு தயாராகிறாரு. போருக்கு செல்வதற்கு முன்னால தன்னுடைய மகன் விக்ரமனை கூப்பிட்டு தன்னுடைய கனவை பற்றி சொல்றாரு பார்த்திப மகாராஜா. அவருடைய கனவுகளை எல்லாம் ஓவியமா ஒரு மண்டபத்துக்குள்ள வரைஞ்சி வச்சிருக்காரு பார்த்திப மகாராஜா. அதை காண்பிச்சு தன்னுடைய கனவை நிறைவேற்றணும்னு சத்தியம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் போருக்கு கிளம்புறாரு. பார்த்திப மகாராஜாவின் தம்பி மாரப்ப பூபதி போருக்கு வர மறுத்துடுறாரு. போரில் சோழ சைன்யத்திற்கு பெரும் தோல்வி ஏற்படுது. ஒருத்தர் கூட உயிர் பிழைக்கல. எல்லாருமே வீர மரணம் அடைகிறாங்க. பல்லவ அரசு வெற்றி அடைகிறாங்க. அந்த போர்க்களத்தில் ஒரு சிவனடியார் வர்றாரு. பார்த்திப மகாராஜாவுடைய உடம்பை தூக்கி பார்க்குறாரு. உயிர் இருக்குது. பார்த்திபராஜா கண்ணை திறந்து பார்க்குறாரு. அப்போ சிவனடியார் உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் கேளுன்னு சொல்கிறாரு. பார்த்திப மகாராஜா, ஆமாம், எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இந்த சோழ நாடு இமயம் வரையிலும் கொண்டு போய் ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்யணும். என்னுடைய மகன் விக்ரமனை வீர மகனாக வளர்க்கணும். சோழ நாட்டின் சுதந்திர ஆட்சி தான் அவனோட லட்சியமாக இருக்கணும். தன் உயிரை விட மானமும் வீரமும் தான் முக்கியம்னு சொல்லி வளர்க்கணும்னு சொல்கிறாரு. சிவனடியாரும் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு வாக்குறுதி கொடுக்குறாரு. சிவனடியார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திபராஜா நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. சிவனடியார் தன்னுடைய மாறு வேஷத்தை கலைச்சு தான் யாருன்னு காமிக்கிறாரு. சிவனடியார் யாருன்ற உண்மை தெரிஞ்சதும் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கொண்டவரா உயிரை விடுறாரு பார்த்திப மகாராஜா. இதுக்கப்புறம் சிவனடியாரின் போதனையில தான் விக்ரமன் வளர்க்கப்படுகிறான். தந்தையின் கனவை நிறைவேற்றணுங்கிற லட்சியத்துடனேயே வளர்கிறான். விக்ரமன் வளர்ந்து வாலிபன் ஆன பிறகு அவனுடைய சித்தப்பா மாரப்ப பூபதியின் தூண்டுதலால் நரசிம்மவர்மருக்கு எதிராக போர் செய்கிறான். அந்த போருக்கு வர்றேன்னு நம்பிக்கை கொடுத்து மாரப்ப பூபதி போருக்கு வராமல் ஏமாத்திடுறான். எனவே விக்ரமன் தோல்வியடைஞ்சு நரசிம்மவர்மரால் கைது செய்யப்பட்டு செண்பகத்தீவிற்கு நாடு கடத்தப்படுகிறான். இதற்கு பிறகு விக்ரமனுக்கு என்ன நடக்குது? விக்ரமன் தன் தந்தையின் கனவை எப்படி நிறைவேற்றுகிறான்? பல்லவ சக்கரவர்த்தி நரசிம்மவர்மரின் மகளான குந்தவி தேவியும் விக்ரமனும் எப்படி காதல் வலையில் சிக்கினார்கள்? அவர்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா? இப்படி பல கேள்விகளுக்கான பதில்தான் இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்குது. இந்த கதையில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரையிலும் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது பொன்னன் என்ற படகோட்டியும் அவனுடைய மனைவி வள்ளியும் தான். இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரங்கள் யாருன்னா சோழ தேச அரசர் பார்த்திபன், அவருடைய மனைவி அருள்மொழி, அவருடைய மகன் விக்ரமன். அடுத்து பார்த்திபனுடைய நம்பிக்கைக்குரிய விசுவாசிகளான பொன்னனும் வள்ளியும். அடுத்து பார்த்திப ராஜாவின் எதிரி அவருடைய சொந்த தம்பி மாரப்ப பூபதி.
பல்லவ அரசர் நரசிம்மவர்மர், அவருடைய மகள் குந்தவி, அடுத்து சிவனடியார். இப்படி பல கதாபாத்திரங்கள் இந்த கதையில் இருக்காங்க. அதுலேயும் சிவனடியார் தான் மிகப்பெரிய ட்விஸ்டே. அவரால் தான் கதைகளத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையே ஏற்படும். இந்த சிவனடியார் யார்? பார்த்திபனின் கனவு நிறைவேறியதா? விக்ரமன் அதை எப்படி செய்தான்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்தை வாசித்து தெரிஞ்சுக்கோங்க. கல்கியின் இந்த நாவலை தவற விட்டுறாதீங்க. மிகவும் எளிய நடையில் சிறப்பான வர்ணனைகளோட இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நூல்களோட ரிவ்யூ பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நாள் இன்னொரு நூலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.